வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்த அதிமுக உண்மையிலேயே ஒரு பெரிய சரிவை சந்திச்சிட்டு இருக்கா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த கட்சியோட எதிர்காலத்தையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்துற சில முக்கியமான வாதங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு வரிய கவனிங்க. இது ஏதோ சாதாரண அரசியல் விமர்சனம் இல்ல. அதிமுகவோட ஆன்மாவே, அதோட அடையாளமே பறிபோற ஒரு ஆபாயத்துல இருக்குன்னு சொல்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு இது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மொத பகுதி அதிமுகவின் அடையாள சிக்கல், அதாவது கட்சியை தன்னோட ஆன்மாவை இழந்துட்டு வருதா? இங்கதான் முதல் கேள்வியே வருது. அதிமுக அது ஆரம்பிக்கப்பட்ட திராவிட கொள்கைகள்ல இருந்து விலகி போயிடுச்சா? இது வெறும் கொள்கை மாற்றம் பத்தின கேள்வி மட்டும் இல்ல, கட்சியின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டிருக்காங்கிறது தான் கேள்வி. அடுத்த பகுதிக்கு போலாம். திராவிட மரபு கேள்விக்குள்ளாக்கப்படுது. இது ரெண்டு வெவ்வேறு காலகட்டங்களோட கதை. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு ஆர்எஸ்எஸ் கடுமையா எதிர்த்த தலைவர்கள், இன்னொரு பக்கம் இப்போ இருக்கிற தலைமை அவங்களோட குரலையே எதிரொலிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது ஏதோ சின்ன மாற்றம் மாதிரி தெரியல. ஒரு கட்சி தன்னோட கொள்கையிலிருந்து முழுசா 180 டிகிரி திரும்பின மாதிரி இருக்குன்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. சரி, இந்த சித்தாந்த மாற்றம் எப்படி வெளியில தெரியுது? ஒரு உதாரணத்துக்கு, டிவி விவாதங்கள்ல கட்சிக்காக யாரு பேசுறாங்கன்னு பாருங்க. கட்சியின் சீனியர் தலைவர்களை பார்க்க முடியல, அதுக்கு பதிலா ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டவங்க முன்னிறுத்தப்படுறாங்களா? இது கொள்கை மாற்றத்துக்கான ஒரு ஆதாரம்னு இந்த பார்வை சொல்லுது. அடுத்து மூணாவது பகுதி, அதிமுகவோட வாக்குகளுக்காக ஒரு பெரிய போர் நடக்கப் போகுது. இதுல யாருக்கு லாபம்? இங்கதான் ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான கணிப்பு வருது. என்னன்னா, 2026 தேர்தல்ங்கிறது திமுகவுக்கு எதிரான ஒரு போட்டி இல்ல, அது அதிமுகவை உடைச்சி சிதைக்க போற ஒரு தேர்தலா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதிமுகவோட பாரம்பரிய திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கே, அது இப்ப யாருக்கு போகும்னு தெரியல. அந்த ஓட்டுகளை அறுவடை செய்ய இங்க பாருங்க, 3 முக்கிய போட்டியாளர்கள் தயாரா நிக்கிறாங்க. இந்த வாக்குகள் சிதறிச்சுனா கட்சி நிலைமை என்னாகும்? சரி, 4வது பகுதிக்கு வருவோம். இப்படி ஒரு சூழல்ல அதிமுகவை மீட்கிறதுக்கு என்னதான் வழி, என்ன பாதை பரிந்துரைக்கப்படுது? அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? இங்க முன்மொழியப்படுற திட்டம் ஒரு உள்நாட்டு கழகம் மாதிரி இருக்கு. அதாவது, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்னு சேர்க்கறது, எலெக்ஷன்ல கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரையே எதிர்த்து நிக்கிறது, கடைசியா இப்போ இருக்கிற தலைமையை தோற்கடிக்கிறது. இது கட்சியை உள்ளிருந்தே காப்பாத்த ஒரு முயற்சி. இந்த மீட்பு பணியோட ஒரே நோக்கம், கட்சியை அதோட நிறுவனர் எம்ஜிஆர் ஆரம்பிச்சப்போ என்ன கொள்கைகள் இருந்துச்சோ அதுக்கு திரும்ப கொண்டு போறதுதான். அதாவது, ஏழைகளுக்கான மதச்சார்பற்ற ஒரு கட்சியா அதை மாத்துறது. 5வது பகுதி, தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம். இனிமே முழுக்க முழுக்க கூட்டணிகளின் ஆட்டம்தான். இப்போ சில ரொம்பவே ஆச்சரியமான அரசியல் கணக்குகளை பார்ப்போம். ஒருவேளை நடிகர் விஜய் முதலமைச்சர், அவருக்கு கீழே இபிஎஸ் துணை முதலமைச்சர்னு ஒரு மெகா கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கும்? நினைச்சு பாருங்க. இது மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட அரசியல் களமே தலைகீழா மாறிடும். இன்னொரு பக்கம் பாஜக முற்றிலும் வித்தியாசமான ஒரு கேம் ஆடலாம். ஒருவேளை அவங்க நாம் தமிழர் கட்சி சீமான முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சா என்ன ஆகும்? இதுவும் விவாதத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சாத்தியக்கூறு. ஆக மொத்தம் இந்த ஆச்சரியமான அரசியல் காட்சிகள் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மையமா வச்சுதான் இருக்கு. அது என்னன்னா, இப்போ இருக்கிற அதிமுக தலைமை பாஜக கூட்டணியில தொடருமா இல்ல அதுல இருந்து வெளியே வருமாங்கிறத பொறுத்துதான் எல்லாமே நடக்கும். கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். அதிமுக ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியால காப்பாத்தப்படுமா, இல்லனா களத்துக்கு வர்ற புதிய அரசியல் சக்திகளால சிதைக்கப்படுமா? தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலமே இந்த கேள்விக்கான பதில தான் இருக்கு. இந்த அலசல்ல இணைந்ததற்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும், லைக் பண்ணவும் நன்றி.